பார்ட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு அட்டைக்கு சமம், ஒரு கார்ட்போர்டு டிவிக்கே செட் ப்ராப்பர்ட்டின்ற செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? ஏங்க நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு த்ரெட் கிடையாது. யாரு இப்போ இல்ல நீங்க அந்த அந்த பேச்சில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் பத்தி விமர்சனம் வைக்கப்பட்டது? துணை முதல்வர் யாரெல்லாம் விமர்சித்தார்? இபிஎஸ் ஏடிஎம்கே விமர்சிச்சாரு, பிஜேபி விமர்சிச்சாரு, டிவிகே விமர்சிச்சாரு. மற்ற வேற கட்சிகள்லாம் இங்க இருக்குல்ல, ஏன் விமர்சிக்கல? ஏன் விமர்சிக்கல? இல்ல இவங்களுக்கு பிரச்சனை இதுதான். எனக்கு வந்து பெரிய தலைவலி வந்து விஜயா உட்காந்துருக்காரு அப்படின்றது தான் அவங்களுடைய பதட்டம். அந்த பதட்டம் தான் தாவேக்காவை பத்தி மறைமுகமா பேச சொல்லுது. வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க விஜய் விமர்சிக்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா வந்து டிஎம்கே வந்து ஒரு கட்சியை விமர்சிக்க மாட்டாங்க. ஸ்டில் அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட்டா தெரிஞ்சாதான். தெரிஞ்சதுனால தானங்க பண்றாங்க. ரொம்ப சீக்கிரமா அவங்க they will also study, they will also do some research, they will also அவங்கள்ட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. அதிகாரிகள்ட்டேருந்து இன்புட் வாங்குவாங்க, நிறுவனங்கள்ட்டேருந்து இன்புட் வாங்குவாங்க. அந்த இன்புட்லாம் வாங்காமலாம் இருந்திருப்பாங்க. அந்த இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வேற மாதிரியான செய்தியை கொடுத்துருக்கும்ல. ஐயோ நம்மளுக்கு ஆப்பு போலடா அப்படின்னு நினைக்கும் போது தானே அவங்க மேலே கோவம் வரும். அதோடைய வெளிப்பாடு தான். இல்லைன்னா மற்ற கட்சிகள் எத்தனையோ இருக்கு. ஏன் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே விமர்சிக்கல?